எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அகில இந்திய தலைமை ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, கேசி வேணுகோபால் இந்த 3 பேரும் திமுகவுடன் ஒரு இணக்கமான நட்புறவில் இல்லை. ஸ்டாலின் ராகுல் காந்தியை என்னுடைய சகோதரர் அப்படின்லாம் சொல்றாரு. நீங்க என்னன்னா காங்கிரஸ் ஹைகமாண்டுக்கும் திமுகவுக்கும் நல்ல உறவு இல்லைங்கிறீங்களே. அவர் என்னுடைய தம்பி. ஆமா, அதெல்லாம் ரைட்டு. கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியை சந்தித்து விட்டு வந்த பிறகு எதுக்கு இந்த பிரச்சனை வருது? அதன் பிறகு மாணிக் தாகூர் ஏன் இப்படி சலம்பல் பண்றாரு? என்ன காரணம்? அப்படின்னா தலைமையின் ஒப்புதலோட தான் மாணிக்கம் தாகூர் இப்படி விளையாடுறாரா? 100க்கு 100 5000 ரூபாய் கொடுக்குறாங்க திமுக, எல்லாரும் வரவேற்கிறார்கள். இவர் போடுறாரு, பணம் கொடுத்தால் வெற்றி பெறுவோம் என்று நம்புவது மூட நம்பிக்கை. பிரவீன் சக்கரவர்த்தி. ஆமா, இப்படி 9 மாநிலங்கள் கொடுத்தார்கள், 5 மாநிலங்கள் தோற்று போனதுங்கிறார். என்ன நோக்கம்? கூட்டணிக்கு வேட்டு வைக்கணும்னு பாக்குறாங்களா சார்? அதாவது விஜய் பக்கம் போகணும். பார்லிமெண்ட்ல காங்கிரஸுக்கு திமுக தேவை சார். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல கூட்டணி உடைக்கணும்னு அவங்க ஏன் சார் நினைக்க போறாங்க? கூட்டணி கம்ஃபர்டபுளா திமுகவோட பயணிக்கிற காங்கிரஸுக்கு இது தெரியாதா? ஒரு கம்ஃபர்டபுள் பார்ட்னர் சீட்டு கம்மியா தராங்க, ஆனா ஜெயிக்க வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க விஜய் பக்கம் போய் எப்படி முடியும்? விஜய் ஒரு கட்டமைப்புள்ள கட்சியா? ஒரு விஜய் மாதிரி ஒரு அரசியல் நபரை நம்பி நீங்க அரசியல் செய்வது சரியா? எப்படி இருந்தாலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி உடைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை ராகுல் அனுமதியோடு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி திமுக இருக்கிறது அப்படின்னா, அப்பவும் ஒரு குரூப்பு கட்சி உடைச்சிக்கிட்டு சீட்டு கிடைக்காத கும்பல் விஜய் பக்கம் போவதற்கு வாய்ப்பு இருக்கு. அங்க போனாலும் ஒரு குரூப் உடைச்சிக்கிட்டு இங்க வரும். சரி, இங்க கூட்டணி வச்சாலும் ஒரு குரூப் உடைச்சிக்கிட்டு அங்க போகும். ஒரு அதிர்ச்சி, ஆச்சரியம் கலந்து செய்ய சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். விஜயுடன் ஒரு 7-8 கட்சி வரப்போகுது. என்ன சார் சொல்றீங்க? நம்ம தமிழ்நாடு குலுங்க போகுது. 7-8 கட்சியா? அதாவது அதிர்ச்சி, ஆச்சரியம்னு சொன்னேன். கலங்க போது பாருங்க. ஆதரநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு குபேந்திரன் அவர்கள். வணக்கம் குபேந்திரன் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்பு, பலரும் பலவிதமாக பேசிக்கொண்டிருந்தாங்க. நேற்றைக்கு கேசி வேணுகோபால் அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காரு போல இருக்கே சார். குறிப்பாக கூட்டணி குறித்து கூறப்படும் கருத்துக்கள் எல்லாம் அவர்களுடைய சொந்த கருத்து, இதுக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, கூட்டணி கட்சி ஆதரவாவோ எதிராவோ பேசக்கூடாது, இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அப்படின்னு நேற்று கேசி வேணுகோபால் பேசியிருக்காரு. என்ன சார் நடக்குது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள? திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருமா தொடராதா? நேற்று முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். ஆமா, அப்படிலாம் எடுத்துக்க முடியாது. அப்படியா? நேற்று அவர் சொல்லியிருக்கார். ஆனால் கேட்குறேன், இதுக்கு டெல்லியிலிருந்து ஜெனரல் செக்ரட்டரி ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னை ஆஃபீஸில் உட்காந்து பேட்டி கொடுக்கணுமா? மாணிக் தாகூர் ஒரு ஃபோன் அடித்து இந்த மாதிரி பேசாதீங்க, இந்த மாதிரி எக்ஸ் தளத்தில் இப்படி பதிவிடுவாதீர்கள், முடிஞ்சு போச்சு. இதுக்கு எதுக்கு அவர் ப்ரெஸ்ஸை பார்க்கணும்? ஜெனரல் செக்ரட்டரி சொல்லி அது தனிப்பட்ட கருத்து, என்ன நியாயம்? எனக்கு தெரிந்து அகில இந்திய தலைமை ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, கேசி வேணுகோபால் இந்த 3 பேரும் திமுகவுடன் ஒரு இணக்கமான நட்புறவில் இல்லை. இதுதான் என்னுடைய கருத்து. என்ன சார் சொல்றீங்க? இதுதான் உண்மை. ஸ்டாலின் ராகுல் காந்தியை என்னுடைய சகோதரர், அண்ணனா தம்பியா பார்க்குறேன் அப்படின்லாம் சொல்றாரு. நீங்க என்னன்னா காங்கிரஸ் ஹைகமாண்டுக்கும் திமுகவுக்கும் நல்ல உறவு இல்லைங்கிறீங்களே. அவர் என்னுடைய தம்பி. ஆமா, அவருக்கு நான் மூத்த சகோதரர். ஆமா, அதெல்லாம் ரைட்டு. கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியை சந்தித்து விட்டு வந்த பிறகு எதுக்கு இந்த பிரச்சனை வருது? அதிகாரப்பூர்வமாக திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள், மக்களவையில் எம்பிக்கள் குழு தலைவர், அவர் போய் ராகுல் காந்தி பார்க்கிறார். ராகுல் காந்தி ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பார்ல. ஆமா, 2 பேர் சந்தித்தார்கள், மெசேஜ் சொல்லிட்டாங்க, அது கம்யூனிகேட் ஆகி போச்சு. அதன் பிறகு மாணிக் தாகூர் ஏன் இப்படி சலம்பல் பண்றாரு? அப்படின்னா காரணம் அப்படின்னா தலைமையின் ஒப்புதலோடு தான் மாணிக்கம் தாகூர் இப்படி விளையாடுறாரா? 100க்கு 100 ராகுல் காந்தி அனுமதியோடு தான் மாணிக்கம் தாகூர் மதுரையில் அப்படி மீட்டிங் போடுறார். பூத் கமிட்டி கூட்டம் மதுரை வடக்கு வேணுங்கிறார். ஆமா, மதுரை வடக்குல கார்த்திக்னு ஒரு வேட்பாளர் அறிவிக்கிறார். ஆமா, அதுக்கப்புறம் கட்சி அறிவிக்குங்கிறாரு.
இதெல்லாம் வந்து யாராவது நம்புவாங்களா? யார் இது முதல்ல பிரச்சனையை தொடங்கியது என்பது தான் முக்கியம். திமுக பல பேர் பேசினார்கள், தளபதி பேசினார், மதுரை வடக்கு தொகுதி எம்எல்ஏ தளபதி பேசினார், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இதுக்கு முதல்ல யார் ஆரம்பிச்சு வச்சது? இந்த மாதிரி வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கொளுத்தி போட்டது நம்ம பிரவீன் சக்கரவர்த்தி தான் அங்கே ஆரம்பிச்சது. அது சரி, அதை விட முக்கியம், நீங்கள் ராகுல் காந்தியோடைய ஒரு டேட்டா அனலிஸ்டோடைய ஹெட்டு காங்கிரஸில், அவர் ரொம்ப க்ளோஸாக இருக்கார், குட் புக்கில் இருக்காருன்றாங்க, ராகுலோட குட் புக்கில் இருக்கார். அவர் என்ன போடுறாரு, இந்த ஊபி தமிழ்நாடு கடன் விவகாரத்தில் போடும்போதே ஆஃப் பண்ணியிருக்கணும். ஆமாம், அதன் பிறகு எல்லாம் கொதிச்சார்கள், எம்பிக்கள் கொதிச்சார்கள். தமிழ்நாட்டை உத்தரப்பிரதேசம் தொடர்பு படுத்தி அல்லது மையப்படுத்தி பேசக்கூடாதுன்னு எல்லாம் கொதிச்சாங்களே. ஏன் ராகுல் காந்தியா சொல்ல? ஏங்க 5000 ரூபா கொடுக்குறாங்க திமுக, யாருக்குமே தெரியாது, அமைச்சர்களுக்கு தெரியாது. 6:30 மணிக்கு ஒரு 50 லட்சம் பேருக்கு மேலே 5000 ரூபாய் கிரெடிட் ஆன பிறகு 7 மணிக்கு தான் முதலமைச்சர் ட்வீட் போடுறாரு. வீடியோ போட்ட பிறகு தான் எல்லாருக்குமே தெரியும் கிரெடிட் ஆயிருக்கு. ஆமாம், இல்லை தடுமாறி போய் கொண்டு இருக்கிற வேலையில் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு உண்மை தெரியுது. இது எல்லாரும் வரவேற்கிறார்கள், குறிப்பாக திமுக அந்த கூட்டணி கட்சியான எல்லாரும் வரவேற்கிறாங்க. ஆமாம், இவர் போடுறாரு, பணம் கொடுத்தால் வெற்றி பெறுவோம் என்று நம்புவது மூட நம்பிக்கை. யாரு? பிரவீன் சக்கரவர்த்தி. ஆமாம், இப்படி 9 மாநிலங்களில் கொடுத்தார்கள், 5 மாநிலங்கள் தோற்று போனதுங்கிறார். அப்போ என்ன நோக்கம்? கூட்டணிக்கு வேட்டு வைக்கணும்னு பார்க்குறாங்களா சார்? அதாவது விஜய் பக்கம் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் ஏதோ ஒரு ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், ஒரு பேரூர் கழகம் இவங்கெல்லாம் கோஷம் போடுறாங்க. 25 எம்எல்ஏக்கள் மீண்டும் கிடைத்தால் எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 30 பேர் காத்து கொண்டிருக்கிறோம், காலங்காலமாக காத்து கொண்டிருக்கிறோம் காங்கிரஸில், நாங்கள்லாம் வந்து இருக்க மாட்டோம், விஜய் பக்கம் போவோம் அப்படின்னு பேசினார்னா நான் ஏற்றுப்பேன். ராகுலுடைய குட் புக்கில் இருக்கிற ஆல் இண்டியா டேட்டா ஹெட்டு, காங்கிரஸுக்கு ஒரு டேட்டா பிரிவு ஒன்று இருக்குது, அந்த பிரிவோட ஹெட்டு வந்து அவர் பேசுவார், அவர் பேட்டி கொடுப்பார், மாணிக்கம் தாக்கூர் பேசுவார். இப்போ என்ன அர்த்தம்? அது எப்படி எடுத்துக்கிறது சார்? எனக்கு புரியல சார். ஏன்னா இந்த மாநில தேர்தலுக்காக விஜய் கூட கூட்டணி வைக்கணும்னு காங்கிரஸ் ஆசைப்படுறாங்களா சார்? நான் நேஷனல் லெவலில் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 எம்பிக்களுக்கு மேலே வந்து திமுக வச்சுருக்காங்க சார். பார்லிமெண்ட்டில் வந்து காங்கிரஸுக்கு வந்து திமுக தேவை சார். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் கூட்டணி உடைக்கணும்னு அவங்க ஏன் சார் நினைக்க போகிறாங்க? ஏங்க, கூட்டணி வந்து கம்ஃபர்டபுளாக திமுகவோட பயணிக்கிற காங்கிரஸுக்கு இது தெரியாதா? நிச்சயமாக நீங்கள் கேட்குற கேள்வி தெரியும். நான் பேசுறது தமிழ்நாட்டில் பாஜக காலூன்ற முடியாது அப்படின்ற விவகாரத்தை ராகுலுக்கு தெரியுமா தெரியாதா? நிச்சயமாக தெரியும். அவர் தானே பார்லிமெண்ட்டில் அந்த டைலாக் விட்டாரு, எங்கனாலும் உங்களால் நுழைய முடியும், தமிழ்நாட்டில் நுழைய முடியுமா? நுழைய முடியாது, யூ நெவர் எவர் என்டர், ஆமாம், யூ கான்ட் ரூல். இதெல்லாம் எந்த டைலாக்கு? எப்படி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சியாக இருக்குது? திமுக ஆட்சி. அப்புறம் திமுக வந்து உங்களோட இருந்து 10 எம்பிக்களை ஜெயிக்க வைக்குது, தமிழ்நாடு பாண்டிச்சேரி உள்பட. அந்த 9 எம்பிக்களை ஜெயிக்க வைத்தது எப்படி? அந்த விஷயமும் தெரியும். அதன் பிறகு காங்கிரஸில் நீங்கள் கூடுதல் இடம் வேண்டும்ன்றது தப்பு கிடையாது. 40 இடம், 45 இடம், 50 இடம் கூட கேளுங்க, திமுகவில் கொடுத்தா வாங்கிக்கோங்க. அதுக்குள்ளே அது அவங்களுடைய சர்ச்சை, அவங்களுடைய சமாச்சாரம், அதுக்குள்ளே போய் இவ்வளோ கொடுங்க கொடுக்காதுன்னு சொல்கிறதுக்கு நான் ஆள் இல்லை, எந்த பத்திரிகையாலும் சொல்கிறதுக்கு தகுதி கிடையாது. ஆமாம். ஆனால் காங்கிரஸ் வளர்ந்துருக்கிறது, 40 இடங்கள் வேண்டும், 45 இடங்கள் வேண்டும் கேட்கறது தப்பே கிடையாதுன்னு சொல்லியாச்சு. ஆனால் இது பொதுவெளியில் கேட்டு நீங்கள் ரஃப் பண்ணிக்கிறீங்க. கேட்க வேண்டிய இடம் வந்து டிஸ்கஷனில் போது கேட்கணும். ஆமாம், திமுக வந்து 70 நாட்கள் எங்களை காத்துக்க வைத்திருக்குது வேதனை அப்படின்னு அகில இந்திய பொறுப்பாளர், தமிழ்நாடு பொறுப்பாளர் கிரீஷோடங்க சொல்கிறார். இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்கணும்? ஓவர் த ஃபோன் ராகுல் காந்தி நேரா என்ன நினைக்கிறீங்க? 5 பொறுப்பாளர் வந்து போட சொன்னீங்க, போட்டாச்சு, நீங்கள் கூப்பிட்டு பேசுகிறீங்களா இல்லையா? காங்கிரஸ் வந்து அகில இந்திய அளவில் எப்படி செயல்பட்டு கொண்டிருப்பது என்பதற்கு சமீபத்திய உதாரணம் மும்பை மாநகராட்சி தொலைத்து விடுது. ஆமாம், ஒழுக்கமாக அங்கே கொடுக்குற சீட்டு வாங்கிட்டு நின்றுட்டு இருந்தீங்கன்னா ஜெயிச்சிருந்துருக்கலாம். சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு ஜெயிச்சிருக்கும். 30 வருஷம் கழிச்சு பாஜக பிடிச்சிருக்கு. பீகார் எலெக்ஷனில் 61 இடங்கள் வாங்கி 5 இடங்கள் ஜெயிக்கிறீங்க. அப்போ உங்கள் நோக்கம் என்ன? இன்னமும் ஒரு பெரிய மனப்பான்மையிலேயே காங்கிரஸ் இருக்கா சார்? அதாவது ஒரு இந்த தேர்தலுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தல் நினைக்கிறேன்,
2021. ஆமாம், இந்த இல்லை, இந்த சட்டமன்ற தேர்தல் நான் சொல்கிறது குஜராத்தில். குஜராத் சொல்கிறீங்க, ஓகே. இந்த கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முந்தைய சட்டமன்ற தேர்தல் ஒரு நேரோவில் தோற்று போனாங்க காங்கிரஸ். ரொம்ப குறுகிய எண்ணிக்கையில் தான் காங்கிரஸ் வந்து ஆட்சி எழுந்தது. அதற்கு காரணம் என்ன? அங்கே இருக்கிற அரசியல் சூழலை அங்கே யாரோ ஒருத்தரோட கூட்டணி வைத்திருந்தால் ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ இந்த யதார்த்தத்தையே புரிஞ்சுக்கிறது கிடையாது. நீங்கள் 61 இடங்களுக்கு பதிலாக ஒருவேளை பீகாரில் நீங்கள் கொஞ்சம் சீட்டை குறைச்சி வாங்கி அந்த கன்சிஸ்டன்சியாக கரெக்டாக போய் நீங்கள் உழைச்சிருந்தீங்கன்னா ஜெயிச்சிருப்பீங்க. ஒரு 20 இடம் வாங்கி ஒரு 15 இடங்கள் வெற்றி பெற்றிருந்தால் எப்படி இருந்திருக்கும்? பெரிய நம்பர் தான் சார். நீங்கள் 61 வாங்கி 5 ஜெயிக்கிறீங்க. இப்போ தமிழ்நாட்டில் தாவேக்காவுடன் போய் 70 இடங்கள் வாங்கி எத்தனை இடம் ஜெயிப்பீங்க? கன்னியாகுமரியில் ஒரு 4-5 சட்டமன்ற தொகுதியில் 2-3 வாய்ப்பு இருக்கலாம். தூத்துக்குடியில், திருநெல்வேலியில் இப்படி தான் இருக்கலாம். ஏன்னா காங்கிரஸுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கிற தொகுதிகள். மற்ற இடங்கள் நான் என்ன கேட்குறேன், அப்படி நீங்கள் சண்டை போட்டு விஜயோட போகிறதுனா முதல்ல போயிருக்கணும். ஆமாம், நீங்கள் இப்போ பேச்சுவார்த்தை இன்னும் இப்போ இன்றைக்கி வரைக்கும் ஒன்றும் முடிவு தெரில. ஒருவேளை 22 பேச்சுவார்த்தை குழு திமுக அமைத்து 23ஆம் தேதி காங்கிரஸ் போன பிறகு அங்கே நம்பர் எங்களுக்கு பிடிக்கலன்னு போனீங்கன்னா அது உங்களுக்கு தான் அசிங்கம். அதை விட போய் நீங்கள் அதுக்கப்புறம் போனீங்கன்னா கஷ்டம். 23ஆம் தேதி தான் கூட்டணி பேச்சுவார்த்தை திமுக ஆரம்பிக்க போகிறாங்க. ஆமாம், எப்போனா போகலாம், எப்போனா வரலாம், நான் அதுக்குள்ளே போகல. ஆனால் நீங்கள் ஒரு டெல்லியில் நடந்த அனைத்து நிர்வாகிகள் கூட்டம், தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் சிதம்பரம் சொன்னதாக வந்த தகவல், நீங்கள் திமுக விட்டு 2 வருஷம் முன்னாடி வந்துருக்கணும். 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த ஆட்சியை எதிர்த்து விமர்சனம் செய்திருக்கணும், இந்த ஆட்சிக்கு எதிராக பேசியிருக்கணும். மக்கள் மன்றத்தில் அப்போ போய் நீங்கள் சேர்ந்துருப்பீங்க. அப்போ நீங்கள் விஜய் பக்கம் போகலாம். நம்பர் எங்களுக்கு செட் ஆகலை, இத்தனை நம்பர் கேட்டால் இந்த நம்பர் கொடுக்கல அப்படின்னு நீங்கள் சண்டை போட்டு வெளியே போனீங்கன்னா அது மக்கள் மன்றத்தில் நிற்காது. மக்களே காங்கிரஸ் நம்ப மாட்டாங்க. ஆமாம், முதல்ல நீங்கள் நான் என்ன கேட்குறேன், அகில இந்திய அளவில் பாஜக காங்கிரஸ் எப்படி நடத்துதுன்னு நம்ம பார்க்குறோம். ஆமாம், தமிழ்நாட்டில் பாஜகவை எதிர்த்து எத்தனை போராட்டங்களை காங்கிரஸ் நடத்தியிருக்கு? அப்படியே மாவட்டம் தோறும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பாஜகவை எதிர்த்து ஒரு டெல்லியில் ஏதோ ஒரு பிரச்சனை வரும், வேறு ஏதோ ஒரு ஸ்டேட்டில் இருக்கும். தமிழ்நாடு காங்கிரஸ் என்னென்ன பிரச்சனை செய்திருக்கிறது, போராட்டத்தை நடத்தியிருக்கு, நம்மளாம் உணர்கிற அளவுக்கு, வலிமையாக உணர்கிற அளவுக்கு. உடனே ஒரு லிஸ்ட் எடுத்து வந்துடக்கூடாது, நாங்கள் அந்த போராட்டம் பண்ணோம், இந்த போராட்டம் பண்ணோம். அது நீங்கள் திருநெல்வேலியில் ஒரு கண்டித்து ஒரு பொதுக்கூட்டம் போட்டீங்க, கணிசமான கூட்டம் வந்தது இல்லைன்னு சொல். ஆனால் அதை கடந்து, அதாவது காங்கிரஸ் இங்கு நாங்கள் இருக்கிறோம், எங்கள் இருப்பை நீங்கள் வந்து உணரக்கூடிய வகையில் என்ன போராட்டம் பெருசாக எதுவும் பண்ணல சார். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு கம்ஃபர்டபுள் பார்ட்னர், சீட்டு கம்மியாக தராங்க, ஆனால் ஜெயிக்க வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் விஜய் பக்கம் போய் எப்படி முடியும்? விஜய் ஒரு கட்டமைப்புள்ள கட்சியா? ஐயோ 20, 30, 45 சும்மா சொல்லலாம், யதார்த்தம் அதுவா? இல்லை. ஒரு விஜய் மாதிரி ஒரு அரசியல் நபரை நம்பி நீங்கள் வந்து அரசியல் செய்வது சரியா? விஜய் வந்து அரசியலுக்கு வரணும், தப்பு கிடையாது. ஆனால் எடுப்பிலே முதலமைச்சர் ஆகணும், ஒரே டைரக்ட் முதலமைச்சர், அரசியல் அனுபவமே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்கள் ஒன்று திராவிட கட்சிகளுடைய சொம்பு, எய்தர் ஏடிஎம்கே ஆர் டிஎம்கே யார் ஒன்றா இருக்கட்டும், இன்னொருத்தாள் வரலாம், தப்பு கிடையாது, தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான், அவரும் திராவிட சித்தாந்தத்தை தான் பிடிச்சி வச்சிருக்கார், திராவிட தலைவர் தான் கொள்கை தலைவர் அறிவிச்சிருக்கார். ஆனால் எந்தவித அனுபவம் இல்லாமல் தமிழ்நாட்டு அரசியலை அணுகுகிற அல்லது தமிழ்நாட்டு அரசியலை பிடித்து ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிற நபரை தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்கவே கூடாது. சார், குறிப்பாக விஜய் கூட போகணுங்கிற மைண்ட் செட்டுக்கு டெல்லி வந்துருச்சா சார்? இல்லை சீட்டுக்காக திமுகவை சீண்டி பார்க்குறாங்களா? 2 வகையில் எடுத்துக்கலாம். சீட்டுக்காக கூடுதல் இடங்களை பெறுவதற்கு விஜய் வைத்து பேரம் பேசுவது ஒரு டெக்னிக். ஓகே. இல்லை இந்த முறை ஒரு கணிசமான இடங்களை பிடித்து நம்ம போட்டு பார்ப்போம், 70 இடங்கள் பார்ப்போம், ஒரு விஜயோடைய மாஸ் என்ட்ரி, அது ஏதோ ஒரு மேஜிக் நடந்து ஒரு 30-40 எம்எல்ஏக்களை பிடித்து விடலாம்
மொத்தமாகவே கூட்டணிலாம் சேர்ந்து பிடிப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்படி ஒரு நம்பிக்கை வளர்ந்துருக்கிறது உண்மையிலே. ஏன்னா இதுக்கு காரணம் மூல காரணம் கேசி வேணுகோபால். ஓகே, அவர் தான் பிரச்சனையின் தொடக்கப்புள்ளியே. அவர் வந்து அங்கே அகில இந்திய அளவில் சரி கேரளாவில் ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. முதலமைச்சர் ஆசைப்படுறாரு. தமிழ்நாடு சுற்றி இருக்கிற ஒட்டி இருக்கிற மாவட்டங்களில் விஜய் ரசிகர்கள் வந்து கேரளாவில் அதிகம், அவங்க ஓட்டு போடுவாங்க. இதெல்லாம் பாசிபிள் இருக்கலாம். ஆனால் கேரளாவில் ஆட்சி பிடித்து முடியும், பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடித்து விடலாம், தமிழ்நாட்டில் ஒரு கணிசமான எம்எல்ஏக்களை பிடித்து நம்புவது என்னால் ஏற்றுக்க முடியல. ஓகே, கேரளாவில் மம்முட்டி, மோகன்லால், அங்கே இருக்கிற நடிகர்கள் வந்து ஒரு வலிமையாக பிரச்சாரம் பண்ணால் அது இன்னும் வலிமையாக இருக்கும். அப்படிப்பட்ட நபரை முன்னிறுத்தி ஆட்சியை பிடிக்கிறது அப்படின்னு சொன்னால் கூட ஏற்றுக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு நடிகரை கொண்டு போய் கேரளா நிறுத்தி இவர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆட்சியை பிடிக்கலான்னு எப்படி சொன்னால் அதை எப்படி நம்புகிறாங்க டெல்லி? ஆச்சரியமாக இருக்கு. ஓகே சார், அதாவது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிப்பாங்களா மாட்டாங்களா? சொல்ல முடியாது. எனக்கு தெரிந்து எத்தனை சீட் நான் ஒரு பத்திரிகையாளனாக என்னால் எப்படி சொல்ல முடியும்னா 99.9% காங்கிரஸ் இங்கே இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, நான் கடைசி நிமிஷத்தில் ஒருவேளை ராகுல் அனுமதியோடு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி திமுக இருக்கிறது அப்படின்னா அப்பவும் ஒரு குரூப்பு கட்சி உடைச்சிக்கிட்டு சீட்டு கிடைக்காத கும்பல் விஜய் பக்கம் போவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, எப்படி இருந்தாலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி உடைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஓகே, யார் கூட கூட்டணி வச்சாலும், யார் அங்கே போனாலும் ஒரு குரூப் உடைச்சிக்கிட்டு இங்கே வரும். சரி, இங்கே கூட்டணி வச்சாலும் ஒரு குரூப் உடைச்சிக்கிட்டு அங்கே போகும். ஓகே சார், காங்கிரஸ் எத்தனை இடங்கள் கேட்குறாங்க? திமுக எவ்வளவு தருவதற்கு தயாராக இருக்காங்க சார்? 40 இடங்கள் வேண்டும் என்று ராகுல் சொன்னதாக தகவல். ஓ, திமுக எம்பி கனிமொழியிடம் 40 சீட்டு கேட்டிருக்காங்க. அவர் அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கை 40. நாங்கள் வந்து ஒவ்வொரு முறை ராஜ்யசபா எம்பி உங்ககிட்ட கெஞ்சி வேண்டியிருக்கு. ஒருவேளை 40 கொடுத்து நாங்கள் 35 சீட்டு ஜெயிச்சோம்னா நாங்களே ஒரு ராஜ்யசபா எம்பி தேர்வு செய்ய முடியும் அப்படின்னு. ஆமாம், அதாவது இதுக்கெல்லாம் முன்னாடி என்னென்னா ராகுல் காந்தி ஏதோ பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முந்தி 2 ராஜ்யசபா சீட்டு கேட்டதாக சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் அதில் 23 இவர் வாங்கிட்டார். பேட்ச் நம்பர் மாறியாச்சு. அதன் பிறகு 2 எம்பிக்களை கேட்டதாக தகவல். ஓ, 2 ராஜ்யசபா. ப. சிதம்பரத்துக்கு அப்புறம் 2 கேட்குறாங்க. ஓகே, ஸோ அவங்க ஏதோ கமிட்மெண்ட் இருக்குது, அதனால் 2 வேணும்னு. ஓகே, 2 இல்லை 1 கொடுக்கலான்னு ஏதோ இவங்க சொல்லியிருப்பாங்க போது, அது 1 இவங்க கொடுக்கல. போன கடந்த 6 மாதத்துக்கு முன்பு வந்து அதில் கொடுக்கல. இப்போ வந்து 6 எம்பி காலியாகுது. அதில் திமுகவுக்கு 4 கிடைக்கும். அதில் 2 கொடுப்பாங்களா இல்லை 1 கொடுப்பாங்களா தெரில. யாராவது 1 வந்து காங்கிரஸ் போவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் நம்புகிறேன். ஓகே, எனக்கு என்னென்னா இதெல்லாம் உட்காந்து திரைமறைவில் பேசி வாங்கியிருக்க வேண்டிய விஷயங்கள். ஆமாம், அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, தமிழ்நாட்டுக்கு வெளியே ஒருத்தரை நிறுத்தி நீங்கள் வந்து காங்கிரஸ் எம்பி ஆக்குனா தமிழ்நாட்டில் சிக்கல். இதுவரை தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு நடைமுறை. யாருக்குன்னு கேட்டிருப்பாங்க. என் இஷ்டம், நீங்கள் கொடுக்குறது கூட நான் யாரை கொண்டா எம்பி ஆக்குவேன். இப்போ நீங்கள் ஒரு வட மாநிலத்தை சேர்ந்தவருக்கு நீங்கள் எம்பி கொடுத்தாலும் தமிழ்நாட்டில் சிக்கல், ஒரு திமுக எதிரான ஒரு மனநிலை இருக்கும். அதே போல் கர்நாடகா கொடுத்தீங்கனாலும் தண்ணி தரல, நம்ம ஸ்டேட் எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு கர்நாடகாவில் இருக்கிற ஒருத்தரை வந்து எம்பி ஆக்கினா அது எப்படி அப்படின்னு பிரச்சனை வரும். ஒருவேளை கேரளாவில் நீங்கள் யாருக்காவது எம்பி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, காங்கிரஸ் தமிழ்நாட்டிலேருந்து வாங்கி, அப்பவும் பிரச்சனை. முல்லை பெரியார் பிரச்சனை. இப்படி தமிழ்நாட்டில் பூகோள ரீதியான பல பிரச்சனைகள் இருப்பதால் நீங்கள் யாருக்குன்னு கேட்பது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் நீங்கள் யாருக்காவது கொடுத்துடலாம். ஆமாம், வெளியில் கொடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனை வெடிக்கும். அதன் பிறகு அதை சமாளிப்பது திமுக நெருக்கடி இருக்கும் நிச்சயமாக. ஸோ அதனால் வந்த பிரச்சனை தான் திமுக கொடுக்காமல் இருந்திருக்கும். யாருக்குன்னு சொன்னால் கொடுக்குறோம். ஓகே, ஸோ அது ராகுலுக்கு பிடிக்கல. ஓகே சார், வருகிற மார்ச் 16 மக்களவைத் தேர்தல் நடக்க போகுது சார். ஒரு 6 பேருக்கு நடக்க போகுது. திமுகவுக்கு 4, அதிமுகவுக்கு 2. திமுகலேருந்து 1 கூட்டணிக்கு போகுதுன்னு கூட வச்சுக்கலாம். மற்ற ஒரு 3 இடங்கள் இருக்குது. திருச்சி சிஆர்ஐடினாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. மற்ற 2 இடங்கள் யாருக்கு சார் திமுகவில் வாய்ப்பு இருக்குது? நம்ம சொல்லவே முடியாது. இவங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே இருக்கிற என்ஆர் இளங்கோ தொடருவார், கனிமொழி என்விஎன் சோமு தொடருவார். இதெல்லாம் உறுதிப்படுத்த முடியாது. காரணம் ஏன்னா இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் முதலமைச்சர் தான் முடிவெடுப்பார். சரி, வேறு யாரும் இன்னைக்கு தேதிக்கு அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணி, இப்போ துரைமுருகன் ஹாஸ்பிட்டலைஸ்டு, அவர்கிட்ட ஒன்றா பகிர்ந்துக்கலாம். மற்றபடி மற்ற அமைச்சர்களுடைய யாரிடமும் முதலமைச்சர் பேசுவதாகவோ கலந்து ஆலோசிப்பதாக தெரியல, எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ அதனால் இதை யாருக்குன்னு சொன்னதில்
கஷ்டம். ஓகே சார், குறிப்பாக தேமுதிக என்ன மைண்ட் செட்டில் சார் இருக்காங்க? யார் கூட கூட்டணி போவதற்கு வாய்ப்பு இருக்கு? என்டிஏ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு வந்து வெளி தோற்றமாக தெரியுது. இப்போது வரைக்கும் அவங்க முடிவு எடுக்காமல் இருக்காங்க. யார் கூட சார் போக வாய்ப்பு இருக்கு? கேரளாவிலிருந்து முல்லைப்பெரியார் அணையில் தண்ணீர் திறந்து விடுவார்களா, அது கூட பதில் வந்துடும். கர்நாடகாவிலிருந்து காவிரி நீர் திறந்து விடுவார்களா, அது கூட பதில் வந்துடும். இல்லை வேறு ஏதாவது ஒரு சொன்னீங்கன்னாலும் நான் சொல்லிடலாம். தேமுதிக பற்றி சொல்லவே முடியல. உண்மையிலே என்ன சார் சொல்கிறீங்க? உண்மையிலே சொல்ல முடியல. ஏன்னா நீங்கள் ஜனவரி மாதம் அவங்களே அறிவிக்கிறேன்னு சொன்னாங்க. ஆமாம். ப்ரெஸ் மீட்டில் கேட்டால் உங்களுக்கு என்ன அக்கறைங்கிறாங்க. மீடியாவுடைய இயல்பு இதுதான். உங்களை பார்த்தா நாங்கள் எந்த பக்கம் போகிறீங்க, ஆமாம், எங்கே கூட்டணி வைக்க போகிறீங்க, இது யதார்த்தம். நீங்கள் இதை கேட்கவே கூடாது. உங்களுக்கு என்ன அவசரம், எங்கள் நிர்வாகிகள் முடிவு எடுக்கிறோம், எங்கள் கட்சி விவகாரம்னா அப்போ என்ன கேட்பாங்க உங்ககிட்ட? அரசியல் நேரம், அது தேர்தல் நேரம். தேர்தல் நேரத்தில் இதுதான் கேள்வி கேட்பாங்க. வேறு என்ன கேள்வி எதிர்பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் வந்து மனு வாங்குவதற்கு கட்சி ஆஃபீஸ் திறந்து வைத்தீர்கள், ரிச்சோடி கிடைக்கிறதுன்னு போட்டால் அதுக்கும் திட்டுறீங்க. ஆமாம். அப்போ என்ன தான் பண்ணுறது? அதனால் இதற்கு வந்து செய்தியாகவும் சொல்ல முடியல. இதற்கு பதிலை வந்து சொல்ல வேண்டியவர்கள் அவங்க கட்சி தான். இதில் நம்ம யாரும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வரவே முடியாது, வரக்கூடாது. ஓகே சார், தாவேக்கா என்ன மைண்ட் செட்டில் சார் இருக்காங்க? மாதத்துக்கு ஒரு தடவை வெளியே வராரு, எலெக்ஷன் கிட்டக்க நெருங்க போகுது, அடுத்த கூட்டம் வேலூரில் போட போகிறாருன்னு நினைக்கிறேன். என்ன சார் ஒரு கட்சிக்கான ஒரு ஆக்டிவிட்டியே தாவேக்கா கிட்ட இருந்து நம்மளால் பார்க்கவே முடியலையே சார். ஒரு அதிர்ச்சி ஆச்சரியம் கலந்து செய்தி சொல்லட்டுமா? சொல்லுங்கள் சார். விஜயுடன் ஒரு 7-8 கட்சி வரப்போகுது. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், தமிழ்நாடு குலுங்க போகுது. 7-8 கட்சியா? அதான் தான் அதிர்ச்சி ஆச்சரியம்னு சொன்னேன். கலங்க போகுது பாருங்கள். காங்கிரஸ் வரப்போதா? 7-8 கட்சின்னு சொன்னேன். தெரியாது எனக்கு, காங்கிரஸ் போகுமா போகாதுன்னு தெரியாது. அதுதான் நம்ம பேசிட்டோமே சார். 7-8 கட்சி வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு அது நம்ம அதுவும் சார். சொல்ல. ஒரே நிமிஷம் சார். தமிழ்நாட்டில் முக்கியமான கட்சி, பிரபலமான கட்சி ஒன்று திமுக கூட்டணியில் இருக்காங்க, இன்னொன்று அதிமுக கூட்டணியில் இருக்காங்க. 7 கட்சி எனக்கு எந்த கட்சி வரும்னு என்னால் கற்பனையே பண்ண முடியலையே சார். தலை சுத்துது சார் எனக்கு. 7-8 கட்சி தயாராக இருக்கிறது. புதிதாக பிறக்க போகிற கட்சிகள் அங்கே இணைவதற்கு தயாராக இருக்கு. யாரை சொல்கிறீங்கன்னு இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. பிப்ரவரி 24 ஒரு கட்சி தொடங்க போகிறாங்க. அந்த கட்சி ஒன்று வச்சுக்கலாம். அண்ணா திராவிடர் கழகம், சசிகலா தலைமையிலான கட்சி. இப்போ பன்ருட்டியார் ஒன்று, பன்ருட்டியார், ஓபிஎஸ் இதுவும் ஆரம்பிக்க போகிறாரு. 3 வந்துருச்சு. வந்துருச்சு பாருங்க. அடுத்து வரும் கிருஷ்ணசாமி தயாராகி இருக்கிறார். ஓகே. அவர் வந்து என்டிஏ கூட்டணியில் அவர் வந்து ஒரு இடம்னாங்க, அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார். ஓ, குறைந்தது 3 இடங்கள் 4 இடங்கள் வேணுங்கிறார். சரி. 2 இடத்துக்கே என்டிஏ தர மறுக்கிறார். ஆமாம். ஜான் பாண்டியனும் நானும் ஒன்றா, அவருக்கு ஒன்று எனக்கு ஒன்றா முடியாது அப்படிங்கிறார். அவருடைய மகனும் எம்எல்ஏ ஆசையில் இருக்கிறார். ஷியாம் கிருஷ்ணசாமி. 2 கொடுத்தீங்கன்னா அப்பா மகனுக்கு போயிடும். ஆமாம். அதனால 2 பேர் கொடுத்தீங்கன்னா என்ன அது அப்பா மகன் கட்சி அது அப்படின்ற மாதிரி போயிடும். அதனால 3 கேட்குறாரு. சரி. ஸோ எனக்கு தெரிந்து 3 வாய்ப்பு இல்லை. ஸோ அவர் விஜய் பக்கம் போவார். ஸோ 4 கட்சி ஆச்சு. 4 கட்சி ஆயிடுச்சு. இன்னும் 3 கட்சி போகலாம், இன்னொரு அல்லது 2 கட்சி போகலாம். அதனால் விஜய் கட்சியும் இந்த தேர்தல் களத்தில் ஒரு பரபரப்பாக இயங்கும், ரொம்ப இருக்கும். ராமதாஸ் பற்றி நீங்கள் கேட்கல, ராமதாஸ் போவதற்கு வாய்ப்பு இருக்கு. விஜய் கூட சார் அப்படின்னா அரசியலில் கைவிடப்பட்டவர்கள் எல்லாருமே விஜய் கூட போகிறாங்களா? அதே எப்படி நீங்கள் கைவிடப்பட்டவர்னு சொல்லுகிறீங்க? அவர் கை கொடுக்குறாருல. விஜய் கை கொடுத்து கைவிடப்பட்டவர்களுக்கு கை கொடுக்கும் விஜய். ஆமாம். அதாவது தமிழ்நாட்டில் மிக முக்கியமான அரசியல் முகங்கள் எல்லாருமே விஜயுடன் கரம் கோர்க்க போகிறார்கள். 10 வருஷத்துக்கு முன்னாடி சசிகலா கைவிடப்படுவார் அப்படின்னு யாரும் எதிர்பார்த்தீங்களா? இல்லை சார். 6 மாதத்துக்கு முன்னாடி ராமதாஸ் கைவிடப்படுவார் அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா? இல்லை சார். அப்புறம் எவ்வளோ பெரிய ஒரு வட மாவட்டத்தில் ஒரு 100 தொகுதிகளை கலங்கடித்து கொண்டிருக்கிற கட்சியினுடைய மிகப்பெரிய தலைவராக இருந்தவர் ராமதாஸ். ஆமாம். அவர் விஜய் பக்கம். சசிகலா அதிமுகவே கட்டி ஆண்டவர். எஸ். அதனால் இவங்களாம் போகிறாங்க. அதனால் நம்ம வந்து என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. ஓகே. பன்ருட்டி எம்ஜிஆருக்கே ஆலோசனைகள் சொன்னவர். பாவம், இந்த வயசில் ஒரு கட்சி தொடங்கி கொடுமையாக இருக்குது. ஓபிஎஸும் போகிறது தான் சொல்கிறாங்க கட்சி. கிட்டத்தட்ட சசிகலா, பன்ருட்டி, ஓபிஎஸ், கிருஷ்ணசாமி, ராமதாஸ், கிருஷ்ணசாமி 5 ஆயிடுச்சு. இன்னும் 2 கட்சி எப்படியாவது செட் பண்ணி
நான் சொன்ன 7 கட்சி மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். ஒரு வானவில் கூட்டணி. சார் கடைசி கேள்வி, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். அதிமுக என்ன சார் நடக்க வாய்ப்பு? எடப்பாடியார் திருப்பதிக்கெலாம் போயிட்டு வந்திருக்காரு. கட்சி வேலையும் ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. என்ன மைண்ட் செட்டில் சார் இருக்காங்க? வருகிற 1ஆம் தேதி பிரதமரும் வரப்போறாருன்னு ஒரு தகவல் வேற வந்துட்டு இருக்கு. என்ன மைண்ட் செட்டில் சார் அதிமுக இருக்காங்க? தேர்தல் அறிவிப்பு தள்ளி போகும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் சில ஸ்கீம்ஸ் வச்சுருக்கிறதா தகவல். மார்ச் 1ஆம் தேதி வரார், அதுக்கப்புறம் இன்னொரு முறை வருவார் போல் தெரியுது. ஓகே. ஸோ 2 முறை பிரதமர் வந்த பிறகு தேர்தல் தேதி வரும் என்று ஒரு லேட்டஸ்ட் தகவல். ஓகே, தேர்தல் தள்ளி போக வாய்ப்பு இருக்கு. தேர்தல் தேதி அறிவிப்பு. ஏன்னா மார்ச் 1ஆம் தேதி அல்லது 2-3 தேதிகளில் அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லப்பட்ட நேரத்தில் திடீரென்று மார்ச் 2வது வாரத்தில் அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 2 வாரத்துக்குள்ளே பிரைம் மினிஸ்டர், பாஜக தலைவர்கள் எத்தனை பேர் வருவாங்க, என்னென்ன அறிவிப்பு? ஏன்னா இப்போ திமுக அறிவித்திருக்கிற 5000 ரூபாய் பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக், 1,31,00,000 பெண்கள் ஓட்டு சாலிடாக கிடச்சிரும். அந்த ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு ஓட்டு ஆமாம் கணக்கு போட்டால் கூட 1,31,00,000 அவங்க வீட்டில் வேற எந்த கட்சியாக இருந்தாலும் விழுந்துடும் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. பரபரப்பு கிளம்பி விட்டது. ஸோ அதிமுக இந்த விஷயத்தில் யாரும் எதிர்பார்க்கல. அதிமுக திமுக எதிர்பார்க்கல. திமுக அமைச்சர்களுக்கே தெரியாதுன்னு சொன்னீங்களே சார். ஜனவரி மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை ப்ளஸ் 3000 தொகுப்பு 4, இப்போ ஒரு 5, கிட்டத்தட்ட 9,000 ரூபாய் வந்திருக்கு. இதற்கு மேலே ஒரு பம்பர் வரப்போதான் தெரியல. வருமா சார்? தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது அதிமுக என்ன மாதிரி ஸ்கீம் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க போகுது, அதுக்கு பாஜக எந்த வகையில் உதவ போகிறது எதுவுமே தெரியாது. ஓகே. ஆனால் இதை சமாளிப்பதற்கு ஏதோ திட்டம் வைத்திருப்பதாக அதிமுக தரப்பில் ஒரு தகவல். கிட்டத்தட்ட ஆன்டி இன்கம்பன்சி விஜய் வாங்கினாலும் எங்களுக்கும் கிடைக்கும். நான் நம்புறது விஜய்க்கும் பிரியும், ஏடிஎம்கேக்கும் பிரியும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை விஜய்க்கு கொஞ்சம் தான் பிரியும், பாருங்க தேர்தல் நெருங்க எங்களுக்கு வரும் 140 இடங்கள் எங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை சந்திக்க வருகிற மாவட்ட செயலர்கிட்ட சொல்றார். 140 தொகுதிகள் 140 தொகுதிகள் நமக்கு சாதகமாக இருக்குதுன்றாங்க. திமுக தரப்பு எங்களுக்கு 160 இடங்கள் சாதகமாக இருக்கு, லேட்டஸ்ட் சர்வேன்னு அவங்க சொல்றாங்க. ஓகே. இதுல எந்த சர்வே உண்மை, யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் எல்லாம் தேர்தலுக்கு அப்புறம் தான் பேசணும். ஓகே சார், தேர்தல் தள்ளி போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. வழக்கமாக தேர்தல் லாஸ்ட்டு 21 ஏப்ரல் 6ஆம் தேதி நடந்துச்சு. ஏப்ரல் 6ஆம் தேதி நடந்துச்சு. இப்போ ஏப்ரல் 6ஆம் தேதி நடத்த முடியாது, ஏன்னா 6ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ தமிழ் புத்தாண்டுக்கு முன்னாடி இல்லாட்டினா தமிழ் புத்தாண்டுக்கு பின்னாடியாக தான் தேர்தல் இருக்கும்னு நான் ஒரு அசம்ஷனில் இருக்கேன். எப்போ சார் நடக்க வாய்ப்பு இருக்குது? தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் தானா? பாஜகவின் முக்கியமான விஐபி சமீபத்தில் மீட்டிங் போட்டு ஏப்ரல் 10 அல்லது 16ன்னு சொன்னாங்க. ஸோ ஏப்ரல் 10-16 மேபி 20 தேதிக்கு மேலே தள்ளி பண்ணலாம் ஆச்சரியப்படும். ஓகே. அப்படின்னா கவுண்டிங்கும் தள்ளி போக வாய்ப்பு இருக்கே சார்? கவுண்டிங் உங்களுக்கு அடுத்த ஒரு 3 நாள். ஏன்னா வெஸ்ட் பெங்காலில் 7 ஃபேஸ். எஸ், ஆமாம். இதுவரை தமிழ்நாட்டில் முதல் கட்டத்திலே தேர்தல் நடந்து வந்துடும். ஆமாம், ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேயே வந்துடும். ஆமாம், அறிவிக்கப்பட்ட முதல் ஃபேஸ், முதல் நாள் ஒரே சிங்கிள் ஃபேஸ். கேரளாவுக்கு 2 ஒரே ஃபேஸ் தான் அடுத்த கட்டமாக இருக்கும். வெஸ்ட் பெங்காலில் 7 ஃபேஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்க தேர்தல் முடிந்த பிறகு தான் கவுண்டிங் நடக்கும். ஸோ அது ஏப்ரல் 30, 31 அந்த பக்கம் இருக்கலாம். ஏன்னா புதிய ஆட்சி 7ஆம் தேதி முடிகிறது. ஆமாம், 7ஆம் தேதிக்குள்ளே ஆட்சி அமைக்கணும். எனக்கு தெரிந்தவரை 20 தேதிக்குள் தேர்தல் வரலாம். ஓகே. மேபி அதுக்குள்ளே 2-3 நாள் தள்ளி கூட போகலாம், தெரியல. பட் இந்த தேர்தல் அறிவிப்பே தள்ளி போகிறது பாஜக ஏதோ பிளான் வைத்திருக்கிறது அப்படின்னு நம்புகிறாங்க. என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம் சார். தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப பதில் சொல்லியிருக்கீங்க. விஜய் பத்தின ஸ்கூப் யாருமே சொல்லாத ரொம்ப வெளிப்படையாக உடச்சு பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசிய மக்களுக்கு சார். நன்றி.